என்னடா அது? அந்த முயல் பின்னாடியே தானே நம்ம வந்தோம். கண்ணு மிக்கிற நேரத்துல காணாம போயிடுச்சு. எப்படி நம்ம கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிருக்கோம் அது? இந்த இடம் வெளியே இருந்து பார்க்கும்போது இருட்டான குகை மாதிரி தானே இருந்தது. உள்ள வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய பாதாள அறை இருக்கு. இது எந்த இடம்? நம்ம எங்க வந்து மாட்டிட்டு இருக்கோம்னு தெரியலையே. பேசாம வந்த வழியே திரும்பி போயிடுவோம். டேய் கண்ணுக்குட்டி, எங்கடா நடந்து போயிட்டு இருக்க? ஏய் எருமை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை தேடி எவ்வளவு தூரம் நான் நடந்து வருது. இந்த குகைக்குள்ள நடந்து நடந்து எனக்கு பசி எடுக்கவே ஆரம்பிச்சிடுச்சு. என்னவோ முயல் பிடிக்கிறேன்ல, ஏதாவது ஈ காக்காவது பிடிச்சியா? எங்க என்னால ஒரு கொசுவை கூட பிடிக்க முடியல. அந்த முயல் எனக்கு அப்படி பின் போக்கு காட்டி மறைஞ்சே போயிடுச்சு. சரி, இந்த இடத்துல நம்ம ரொம்ப நாள் இருக்க வேணாம், வா வந்த வழியே போயிடுவோம் வெளியே. நீ முயலை பிடிக்கிறேன்னு ஓவரா சீனை போட்டல, அப்பயே எனக்கு தெரியும் நான் இப்படிதான் ஆகும்ட்டு. அப்பயே சொல்ற பேச்சு கேட்டியா நீ? வா சீக்கிரமா வந்த வழியே வெளியே போயிடலாம். இந்த கோவைக்குள்ள இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஆபத்து. என்னடா ஆபத்து? இது ஒரு வேளை புலி சிங்கத்தோட குகையா இருந்துச்சா நம்ம என்ன பண்றது? அது வெளியே போயிட்டு வேட்டையாடிட்டு உள்ளதான் வரும். உள்ள இருந்தாலும் வச்சுக்கோ, நம்மளை பிடிச்சி உப்புமா பண்ணி சாப்பிட்டோம். வா கிளம்புவோம். டேய் இப்படிலாம் பேசாதடா. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நானும் தான் என் அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். அது இல்லாம சித்தியன் கூட இருக்கிறதுனால அது கொஞ்சம் தைரியமாவது இருந்தேன். இங்க வந்து தனியாவும் கூட மாட்டிட்டு இருக்கேன். எனக்கும் பயமா இருக்கு. வா சீக்கிரம் கிளம்புவோம். போலாம். ஐயோ என்னடா இது இப்படி ஆகி போச்சு? ஏன்டா என்னடா ஆச்சு? எதுக்குடா அழுவுற? இப்ப நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. நல்லா வந்து உள்ள மாட்டிக்கிட்டும் போல இருக்கு. இப்ப எப்படி நம்ம இங்க தப்பிச்சு வெளியே போறோம்? என்னடா சொல்ற? அச்சச்சோ, நம்ம இந்த குகைக்கு உள்ள வந்த வழியை யாரோ கல்லு வச்சு அடைச்சிருக்காங்கடா. நீ அழாதடா. எப்படிடா அழாம இருக்க முடியும்? இப்படி தேவையில்லாம இந்த குகைக்குள்ள வந்து நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம். இங்க சரியா சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடைக்காது போல இருக்கே. யாராவது வந்து அந்த கல்லை எடுத்தாதான் நம்மளால இந்த இடத்த விட்டு திருப்பி வெளியே போக முடியும். இப்படி வந்து ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டுமேடா. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் யார் இப்படி உள்ள வச்சு மூடி இருப்பா? வேலை யாரு? பணமல்ல இருந்து வெளியே இருந்தான். ஒருவேளை அவன் தான் நம்ம ரெண்டு பேரும் உள்ள வச்சு மூடிட்டானோ? அவர் எதுக்குதான் நம்ம ரெண்டு பேரும் உள்ள வச்சு மூட போறாரு? நமக்கு அவர் கூட ஒன்றும் பகை கிடையாது. எனக்கும் ஒண்ணுமே புரியலடா. எதுக்கு நம்ம இங்க வந்தோம், தேவையில்லாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு ஒண்ணுமே புரியலடா. இரு, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கவலையா இருக்கு. திருப்பி நான் எப்ப போய் என்னோட அம்மாவை பார்க்க போறேனே தெரியலையே. ஏய் கண்ணுக்குட்டி, பயப்படாதடா. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன். உன்னை பத்திரமா கூட்டு போய் உன் சித்திக்கிட்ட விட வேண்டியது என்னோட பொறுப்பு. கவலைப்படாதடா. நீ வாயை மூடு. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஒழுங்கா அந்த தாமரை பூவை பறிச்சுட்டு திரும்பி போயிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம ஊருக்கே போய் சேர்ந்துட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம முயல் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்படி வந்து ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கோம். என்னடா பண்றது? ஏய், நம்ம உள்ள மாட்டிட்டு இருக்கிறது பண வெள்ளத்துக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை பண வெள்ளம் ஆளுங்களை கூட்டு வரது கூட வெளியே போயிருக்கலாம். விடு, அவன் யாரையாவது கூட்டிட்டு வந்து நம்மளை காப்பாத்துறானான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நீ அழாத. நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா. வேற என்ன வழி இருக்கு? இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். பணம் விலை எப்படியும் ஊர்ல இருக்க ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தானா கூட அவங்க இந்த கல்லை நவத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிடலாம். கவலைப்படாத, அழாத. சரிடா. முருகா, நீ தான் போய் எங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றணும். டேய், என்னதுல கையில வச்சிட்டு இருக்க? அது முருகரோட வேலுடா. இது எப்பவுமே என் பாக்கெட்லயே இருக்கும். இது கூட இருக்க வரையும் எனக்கு பயமே கிடையாது. இந்த வேலுக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? ஆமாண்டா. எனக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் இந்த வேலை கையில் வச்சுக்கிட்டு நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என் பயம் எல்லாம் போயிடும். அப்படி என்னடா மந்திரம்? அது சொல்லுடா கேட்போம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, மேலும் மயிலும் துணை. இந்த மந்திரம் ரொம்ப நல்லா இருக்குடா. எனக்கும் சொல்லி தரியா? சரிடா, இது ஈஸியான மந்திரம் தான், கத்துக்கோ. நான் உனக்கு சொல்லித்தரேன். சரி சரி. முருகர்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாண்டா, என்னோட இஷ்ட தெய்வமே முருகர் தான். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என் முருகர் என்ன பத்திரமா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே எடுத்துட்டு வந்துடுவார். உனக்கு இந்த மந்திரத்தை சொல்ல தெரியலன்னா கூட பரவாயில்ல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுடா. கண்டிப்பா கடவுள் நம்மளுக்கு துணை இருப்பாரு. சரிடா, நீ சொல்ற மாதிரியே செய்யலாம். டேய், அங்க என்னவோ சவுண்ட் கேக்குதுடா.
ஏதோ கத்துற மாதிரி இருக்கு. என்ன பறவை அது? ஏதோ மயில் கத்துற மாதிரி சத்தம் கேக்குதுடா. சரி வா, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம்.